சவாலான தொகுதியாக தேனி பார்க்கப்படுகிறது. நீங்க வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறீர்கள். உண்மையிலே சவால் இருக்குதா? தளபதி செய்த சாதனைகள் நிறைய இருக்கு. மக்கள் சுபிட்சமா இருக்காங்க. மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் நிரம்ப கிடைக்குது. அருமையான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். ஓட்டு வங்கின்றது எங்ககிட்ட தான் இருக்கு. திமுகவுக்கு நிச்சயமா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாஜக கூட்டணியில உங்களை முன்னாள் நண்பர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னாள் நண்பர் டிடிவி தினகரன் களம் காண்கிறார். இந்த போட்டி களத்தில் எப்படி இருக்கும்? நான் ஒரு பேஸ்ல நிக்கிறேன். மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் எதை மையமா வச்சு நிக்கிறாரு? அமமுக ஓட்டு வாங்கியிருக்கா? பிஜேபி கூட சேர்ந்து நிற்கிறாரு. பிஜேபி ஒரு சாடாத குற்றச்சாட்டு இல்லை. இன்னைக்கு பிஜேபி நல்லவர், பிரதமர் மோடி நல்லவர்னு சொல்றாரு. மக்கள் இப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க? பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. மோடி 3வது முறை வெற்றி பெற முடியாது. மக்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் சொன்னவர் தான் திரு டிடிவி தினகரன். இன்னைக்கு எப்படி 3வது முறை நரேந்திர மோடி ஜெயிப்பார்னு சொல்றாரு? பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பெயர்ல இடம்பெற்றிருக்கிறாரு. கடந்த முறை அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் தான் தேனி தொகுதியில வெற்றி பெற்றாரு. ஆனா அவர் தேனி தொகுதியில போட்டியிடாம ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாரு. அதை எப்படி பார்க்கறீங்க? ஏன் அவங்க அங்கிருந்து பின்வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக நான் எங்களுக்கு தான் சொந்தம்னு 2 பேரும் போராடுறீங்க. பலம் உங்ககிட்ட இருக்கின்றது உண்மையானா நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து குக்கர் சின்னத்திலோ இல்ல தனியா சுயேட்சை சின்னத்திலோ நின்றிருந்தா தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்க முடியுமா, முடியாதா? ஏன் பிஜேபி கூட்டணியில் தினகரனும் சுயேட்சையா பன்னீர்செல்வமும் போட்டி போடுவதின் மர்மம் என்ன? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தேனி மக்களவை தொகுதி வழக்கமா திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஒரு சவாலான தொகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த முறை நேரடியாக திமுகவே களம் காண்கிறது. வேட்பாளராக நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். களம் எப்படி இருக்கிறது? களம் நன்றாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அருமையான கூட்டணி அமைச்சிருக்கு. நிச்சயமா தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகளை சொல்லி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி அரசு செய்த குறைகளை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகள் சேகரித்து இந்த முறை தேனி பாராளுமன்றம் திமுக அமோக வெற்றி பெறும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்டது. இந்த முறை நேரடியா திமுகவே போட்டியிடுகிறது. போட்டி ஒரு 4 முனை போட்டியா மாறி இருக்கு. பாஜக தனி கூட்டணி, அதிமுக தனியா போட்டியிடுறாங்க, நாம் தமிழர் ஒரு போட்டி அப்படின்னு ஒரு போட்டி 4 முனை போட்டியாக மாறி இருக்கக்கூடிய நிலையில ஒரு சவாலான தொகுதியாக தேனி பார்க்கப்படுகிறது. நீங்க வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறீர்கள். உண்மையிலே சவால் இருக்குதா? தேர்தல் என்றாலே போட்டி இருக்குது தானே சார் செய்யும். அதுல என்ன சவால் இல்லைன்னு சொல்ல முடியும்? தேர்தல் காலத்தில் இறங்கின பிறகு சவாலெல்லாம் சந்திக்கிறது தான் தேர்தல் வேட்பாளர். இதுல நாங்க உண்மையிலே 3 ஆண்டு காலம் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி செய்த சாதனைகள் நிறைய இருக்கு. மக்கள் சுபிட்சமா இருக்காங்க. மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் நிரம்ப கிடைக்குது. அருமையான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். ஓட்டு வங்கின்றது எங்ககிட்ட தான் இருக்கு. திமுகவுக்கு நிச்சயமா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. கடந்த முறை காங்கிரஸ் இங்க தோல்வியடையும் போது வாங்கின வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் ஓட்டு. திமுகவுடைய வாக்கு வங்கி 4 லட்சமா இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகளை சேர்க்கும் போது அது 8 லட்சமா மாறும். 8 லட்சம் வாக்குகள் பெற்று அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பை இன்று தேர்தல் களம் அமைத்திருக்கிறது. நீங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வி அப்படிங்கிறீங்க. ஆனா கடந்த முறை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 தொகுதிகளையும் ஸ்வீப் பண்ண திமுக கூட்டணினால தேனி தொகுதியை வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்போ தனித்தனியாக நிற்கிறார்கள். வாக்கு போலரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான சூழல்ல திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புன்னு ரொம்ப உறுதியா சொல்றீங்க. எப்படி? எங்க ஓட்ட வச்சு நான் சொல்றேன். கடந்த முறை திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு காங்கிரஸ் சார்பா 4 லட்சம் ஓட்டு. இந்த முறை அழகான ஒரு கூட்டணி அமைத்து மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து ஒன்றிய அரசை எதிர்க்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக நிச்சயமா இந்த முறை அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும்ன்றதே எங்களுடைய நம்பிக்கை.
பாஜக கூட்டணியில உங்களை முன்னாள் நண்பர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முன்னாள் நண்பர் டிடிவி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர் களம் காண்கிறார். நீங்க நேரடியா அவரை எதிர்த்து போட்டியிடுகிறீர்கள். இந்த போட்டி களத்துல எப்படி இருக்கும்? போட்டி தேர்தல் களத்தில் தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும் வெற்றி தோல்வி யாருக்குன்னு சொல்லி. நான் ஒரு பேஸில் நிற்கிறேன். திமுகவினுடைய வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன். எங்களுக்குண்டு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, எங்கள் கூட்டணிக்குண்டு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, ப்ளஸ் அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைகள் ஒரு ஓட்டு வங்கி. இது மூணு மையமாக வச்சு நான் தேர்தல் களத்தில் நிற்கிறேன். மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் எதை மையமாக வச்சு நிற்கிறாரு? அமமுக ஓட்டு வங்கி இருக்கா? எப்படி வெற்றி வர முடியும்? ஒரு யார் இதை மக்கள் ஏற்றுக்குருவாங்க சொல்லுங்க? மத்தியில் என்ன செய்ய முடியும்? ஒரு பிஜேபி கூட சேர்ந்து நிற்கிறாரு. பிஜேபியை இவர் சாடாத குற்றச்சாட்டு இல்லை. இன்னைக்கு பிஜேபி நல்லவர், பிரதமர் மோடி நல்லவர்னு சொல்றாரு. மக்கள் இப்படி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்கு பின்னடைவு தான் வரும், எனக்கு வெற்றியை தரும். மூன்றாவது முறையாக பிரதமரே மோடி வருவதற்காக ஒரு அணில் போல செயல்படுவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. எனக்கு 20 ஆண்டுகள் கழித்து நான் தேனி தொகுதியில போட்டியிடுறேன், மீண்டும் தேனி மக்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. இதே திரு டிடிவி தினகரன் தான் என்ன சொன்னாரு? 25 வருஷத்துக்கு கடந்த வர்ற 25 வருஷத்துக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, மோடி 3வது முறை வெற்றி பெற முடியாது, மக்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் சொன்னவர் தான் திரு டிடிவி தினகரன். இன்னைக்கு எப்படி 3வது முறை தினகரன் நரேந்திர மோடி ஜெயிப்பார்னு சொல்றாரு? களத்துக்கு போறீங்க, நேரடியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும், அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா சார்? களத்தில் இறங்கின பிறகு சந்திச்சு தானே சார் ஆகணும். நான் இல்ல, கடந்த முறை நீங்க அமமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்டீங்க, அமமுகவுக்கான வாக்கு வங்கி குறித்து கேள்வி எழுப்பினீங்க. ஸோ இப்போ மீண்டுமாக திமுக வேட்பாளராக களத்தில் நிற்கிறீங்க. களத்தில் எதிர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நண்பர் என்கிற முறையில் நீங்க அவரை எதிர்கொள்ள போறீங்க இல்லையா, அதை கேட்டேன் நான். இல்ல சந்திச்சு தான் ஆகணும், பேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அவர் பதில் சொல்லணும், அவருக்கு நான் பதில் சொல்லணும். மக்கள் தயாரா இருக்காங்க சார். மக்கள் ஏமாளிகள் இல்ல, யாரு நல்லவர் கெட்டவர்ன்றது இந்த தேர்தலில் தீர்மானிப்பாங்க. தொகுதியில தங்கி தொகுதி மக்களுக்காக பாடுபடக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன் நல்லவரா, 15 வருஷமா தொகுதி பக்கமே வராத திரு டிடிவி தினகரன் நல்லவரான்றத மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. பாஜக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பெயர்ல இடம்பெற்றிருக்கிறாரு. கடந்த முறை அவருடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் தான் தேனி தொகுதியில வெற்றி பெற்றாரு. ஆனா அவர் தேனி தொகுதியில போட்டியிடாம ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாரு. அதை எப்படி பார்க்கறீங்க? ஏன் அவங்க அங்கிருந்து பின்வாங்கினாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க இது அவரு திரு அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்திட்டு தான் நீங்க கேட்கணும். கடந்த முறை வெற்றி பெற்றது அவங்க கட்சி செல்வாக்குல வெற்றி பெறல. ஒவ்வொரு ஓட்டுக்கும் 10,000 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சுதான் ஜெயிச்சாங்களே தவிர கட்சியில அந்த நின்று கட்சியின் செல்வாக்கில் அவர் வெற்றி பெறல, அவங்க சொந்த செல்வாக்கில் வெற்றி பெறல. பணத்தை கொடுத்து கையில் எடுத்தாங்க வெற்றியை. அந்த வழக்கு இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு. அவர் எம்பி பதவி செல்லாதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாங்க, ஆனா தேனி தொகுதியில டிடிவி தினகரன் தான் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற முழக்கத்தையும், நாங்க அவருடைய வெற்றிக்காக உழைப்போம் பாடுபடுவோம் அப்படின்னு ஓபி ரவீந்திரநாத்தும் சொல்றாரு, ஓபிஎஸும் சொல்றாரு. சார் நான் கேட்கிறேன், அன்னை ஓ பன்னீர்செல்வம் தொண்டர்கள் ஏன் பக்கம்தான் இருக்குன்னு சொல்றாரு. திரு டிடிவி தினகரன் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஏன் பக்கம்தான் இருக்குன்றாரு. 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது சின்னத்தில் ஏன் கண்டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது? அதிமுகவை மீட்டெடுப்பது தானே உங்களுடைய குறிக்கோள். நீங்க 2 பேரும் பேசி நண்பர்களா இருந்து ஒரு பொது சின்னத்தை தேர்வு பண்ணி அதிமுக தொண்டை ஓட்ட பூரா வாங்கி அந்த கட்சி எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்றது இந்த தேர்தலில் ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. ஏன் தினகரன் பிஜேபி பக்கம், ஓ பன்னீர்செல்வம் தனியா சுயேட்சை? என்ன நாடகம்? இதனுடைய பின்னணி என்ன? மக்கள் என்ன ஏமாந்த மக்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் இவங்க 2 பேருக்கு சரியான தீர்ப்பை வழங்குவாங்க, அதன் பின்ன யோசிப்பாங்க அவங்க.
இல்ல டிடிவி தினகரனுக்கு அமமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு. அவருக்கான குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கு. அந்த சின்னத்துல தான் அவங்க 2 தொகுதியில போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் சுயேட்சை சின்னத்துல போட்டியிடுறாரு. அப்போ சரியான முறையில தானே அணுகுறாங்க. நான் கேட்கறது அதிமுக நான் எங்களுக்கு தான் சொந்தம்னு 2 பேரும் போராடுறீங்க. பலம் உங்ககிட்ட தான் இருக்குன்றீங்க. ஆனா கட்சியை பழனிசாமி தான் வச்சிருக்காரு. பலம் உங்ககிட்ட இருக்குன்றது உண்மையானா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து குக்கர் சின்னத்திலயோ இல்ல தனியா சுயேட்சை சின்னத்திலோ நின்றிருந்தா தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்க முடியுமா முடியாதா? ஏன் பிஜேபி கூட்டணியில தினகரனும் சுயேட்சையா பன்னீர்செல்வமும் போட்டி ஓடுவதின் மர்மம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? அதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு திரு தினகரனும் பதில் சொல்லணும், ஓ பன்னீர்செல்வம் பதில் சொல்லணும். இப்போ அதிமுக தனியா வேட்பாளரை நிறுத்தியிருக்கு. டிடிவி தினகரன் அங்க தனியா போட்டியிடுறாரு. அதே நேரத்தில் திமுகவின் சார்பில் நீங்கள் வேட்பாளராக களமிறங்குகிறீர்கள். வாக்குகள் எந்த வகையிலும் சிதறாமல் ஒருங்கிணைக்கப்படும், போலரைஸ் ஆகாது அப்படிங்கிறது உறுதியா சொல்ல முடியுமா சார்? சார் 96ல திமுக ஜெயிச்சிருக்கு சார் தேனி பார்லிமெண்ட்ல. இன்னைக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு மீண்டும் திமுகவுக்கு வந்திருக்கு சார். இதே எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் சார். திமுக தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு உற்சாகமான வரவேற்பு இந்த முறை திமுகவுக்கு தேனி பார்லிமெண்ட் கிடைச்சது. பிளஸ் அருமையான கூட்டணி. மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லி கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியுடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் விரும்புறாங்க முதல்வர் அண்ணன் தளபதியை. சோ இந்த முறை நிச்சயமாக 100% பாண்டிச்சேரி உட்பட 40லயே திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அதிமுக தொடர்ச்சியாக மத்திய அளவிலான திட்டங்களையோ அல்லது மத்திய அரசையோ விமர்சிக்காம மாநில அரசு மீதான இந்த 2.5 ஆண்டு கால விமர்சனத்தை தான் தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அவங்களுடைய தேர்தல் பிரச்சார வியூகமாகவும் அதைத்தான் முன்னெடுக்கிறாங்க. தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு கடந்த முறை நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அப்படின்னு மீண்டுமாக அதை பத்தி பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? இல்ல சார், அதிமுக 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. அன்னை ஓ பன்னீர்செல்வமும் அன்னை எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி தான் கைகோர்த்து வச்சு ஒரு கவர்னரே கைகோர்த்து வச்சு முதல்வர் துணை முதல்வர் ஆட்சியில் இருந்தீங்க. அப்பையெல்லாம் சண்டை பிடிக்காம உரிமை கோராம 4.5 வருஷம் கொள்ளையடிக்கிறது பூரா கொள்ளையடிச்சிட்டு ஆட்சியில் பதவியில் இருந்துட்டு ஆட்சி முடியுமே பன்னீர்செல்வம் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. பழனிசாமி தனியா போறாரு, அங்கிட்டு தினகரன் தனியா போறாரு. இப்ப பிஜேபி கூட ஒன்று சேர்றாங்க. என்ன சார் இது நாடகமா இருக்கு? இது எப்படி சார் மக்கள் ரசிப்பான்? பிஜேபி இந்த விவகாரத்தை எப்படி கையாளுது? அதிமுக கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கடைசி நேரத்தில் டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடம் கொடுத்து வாய்ப்பளித்திருக்கிறார்கள். இப்போ பாஜகவினுடைய மூவ் என்னவா இருக்கும்னு பாக்குறீங்க? பாஜக என்ன நினைக்குதுன்னு தெரியல. பாஜகவுக்கு சுத்தமா தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அதனால சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து ஏதோ ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அது நிறைவேறாது. தேனி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில நீங்க சவாலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு ஆதரவா வாக்கு சேகரிக்க பிரச்சார பயணத்துக்குலாம் வந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய சவால்கள் என்ன சார் தொகுதியில? எனக்கு பெரிய பிளஸ் இப்ப என்னன்னு சொன்னா, மாண்புமிகு விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி முதல் கட்ட பிரச்சாரமா உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி, பெரியகுளம் வந்தார் பாத்தீங்களா? இதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தாரு. அமோக வரவேற்ப மாண்புமிகு உதயநிதிக்கு மக்கள் கொடுத்த நிகழ்வை பார்க்கும்போது ஆரம்பமே நல்லா இருக்கு. நிச்சயமா இதுல மாபெரும் வெற்றியை பெறும் என்ற நம்பிக்கை தொண்டைகிட்ட இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கு, எனக்கு இருக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இன்னும் நிறைவேற்றப்படல. மக்களவை உறுப்பினரா ரவீந்திரநாத் இருந்தும் நிறைவேற்றல. அதெல்லாம் இன்னும் நீண்டகால கோரிக்கையா மக்கள் தரப்புல முன்வைக்கப்படுது அப்படின்னு என்ன விஷயங்கள் இருக்கு சார்? 2 விஷயம் சார். திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை சார். இன்னொன்னு முல்லை பெரியாறுல பேபி டேம் அணைய கட்டணம், அணையை பலப்படுத்தணும். இன்னொன்னு அந்த உசிலம்பட்டி, தேனி, பெரிய போடி பைபாஸ் சாலை போட்டாதான் ஊருக்குள்ள வாகனங்கள் சிரமம் எல்லாம் போக முடியும். இந்த 3மே செய்யக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள். அதை கடந்த பொறுப்பில் இருந்தவங்க பார்க்கல. நிச்சயம் அந்த முறை நாங்கள் வெற்றி பெற்று
அண்ணன் தளபதி மூலமாக இந்த கோரிக்கை மூன்றும் நிறைவேற்றப்படும். மிக்க நன்றி தங்க தமிழ்ச்செல்வன். களத்தை சந்திக்க தயாரா இருக்கும் அப்படிங்கிறீங்க. வெற்றி எங்களுக்கு தான் அது உறுதி அப்படிங்கிற நம்பிக்கையும் முன்வைத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் நேரலில் பங்கேற்று பதிவு செய்தமைக்கு. நன்றி சார். நன்றி சார். நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.